வானத்தையும் பூமியும் காணப்படுவதுமான சர்வபிதாவாகிய ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் ஒரே பிறந்தகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலரும் உண்டாவதற்கு பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையினர், சகலத்தில் உண்டாகிறவர், மனிதனாக நமக்காக நமக்கு லட்சம் உண்டாகும் பரவத்தில் பரிசுத்தாவினால் உங்களுக்கு வகையுள்ளார். நமக்காக பொதுலத்தின் காலத்தில் சிறுவில் அனைவரும் பாடுபட்டு மறித்தார். வேத வாக்கியங்களை 3ஆம் நாள் இருக்கிறார். ஒரே ஒரே ஞானஸ்தானத்தை அளிக்கிறேன். ஜீவனும் உண்டாகும் காத்திருக்கிறேன். ஆமென். திருமறை வாசிப்பதிலும் கேட்பதிலும் உண்மையாய் இருக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? உங்கள் நினைவுக்கு ஏற்ப திருப்பணிக்கு என்று கொடுக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? சிறுவில் அறிவுண்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிந்துள்ளதும் உங்கள் வாழ்நாளெல்லாம் அவருடைய ஊழியத்தில் உண்மையாய் நிலைத்திருந்து சொல்லிலும் செயலிலும் அவருக்கு சாட்சியாய் இருப்பதும் உங்கள் கடமை என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? நண்பர்களே, நம்முடைய ஒரே இரட்சகரான கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளில் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய மக்களோடு ஐக்கியமாய் வாழவும் உங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தவர்களை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். திறப்படுத்துகிறவர்கள் நான் சொல்ல எனக்கு பின்னால் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளே, என் இறைவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தகப்பனே, நான் என்னுடையவன் அல்ல, உம்முடையவன். நான் என்னுடையவள் அல்ல, உம்முடையவள். உமது பேரருளை சார்ந்து உம்முடைய பிள்ளையாக என் வாழ்நாளெல்லாம் உண்மையோடு நேசிக்கவும் சேவிக்கவும் நான் என்னையே உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். இந்த பாடல் அர்ப்பணிப்பின் பாடல், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்கிற பாடலில் அந்த சரணங்களும் அதை தொடர்ந்து 5வது சரணம் மட்டும் பாடுவோம். பல்லவி, அதற்கு அடுத்ததாக 5ஆம் சரணம் மட்டும் பாடுவோம்.
ஞானஸ்நானத்தால் இந்த உலக பிள்ளைகளை ஒரு குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டீரே. உங்கள் பரிசுத்த ஆவியார் இவர்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்தியவர்களும் ஞானம், உணர்வு, ஆலோசனை, வல்லமை, அறிவு, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஆகிய ஆவியின் பற்பல பேரொரு வரங்களை நாள்தோறும் இவர்களில் பெருகச் செய்யும். நிலையான வாழ்வுக்கென்று இவர்களை உமது இரக்கத்தால் பாதுகாத்தரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். திடப்படுத்துகிற பிள்ளைகள் வரிசைக்கிரமாக 2 பேராக நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய பெயர்களை பேராயிரம் எத்தனை பேர்? 34 டைம்ஸ் 34 முறை நான் இருக்க போகிறேன். ஒரே ஜபத்தை ஒவ்வொரு ஜபமும் பலப்படுத்தியவர்களும் என்கிற வாசகத்தோடு இந்த ஜபம் முடியும். சபையார் யாவரும் உரத்த குரலில் பலப்படுத்தியவர்களும் என்று நான் சொன்ன பிறகு சபையார் யாவரும் உரத்த குரலில் ஆமென் என்று சொல்லும்படி கேட்டுக் கொள்கிறேன். ஆபிரகாம் அபித்குமார், ஆபிரகாம் அபித்குமார் ஆண்டவரின் பிள்ளைகளிடம் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் அசோக்குமார், ஆர்வின் ராஜ்குமார் ஆண்டவரின் பிள்ளைகளை இணைந்திருக்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் டேவிட், சார்லஸ் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் ஜெபனேசன், ஜான், ரூபல் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் குப்பன், சீமோன் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் பிரவீன் குமார், பிரபாகர் ராஜசேகர் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் எம் பிரவீன் குமார், எஸ் புலர் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் வினோத் குமார், சுகுமார் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் அம்மு, அர்ச்சனா ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் ஆஷா குமாரி, ஒய் ஆஷா ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் எல் பியூலா, ஏ பியூலா ஆண்டவரே இந்த பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் செரினா எவாஞ்சலின், சின்னி தேவகர்ணை ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் கிறிஸ்டி செவந்தி, கிறிஸ்டியா பரிமலன் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் திவ்யா, கிளாரா, கவி ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும் எப்சிபா, ஜானட், மிஸ்வா ஆண்டவரின் பிள்ளைகளாக நிற்கவும் ராஜ்யத்தில் சேர்வனும் நாள்தோறும் பசுத்தாவிற்கும் ஒரு பரம கிருபையாளர்களை பலப்படுத்தியவர்களும்
ஜெனிஃபர், ஜெயந்தி ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் லலிதா, ஜூலி, வெரோனிகா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் லிசி, ஜாஸ்மின், ராணி, லலிதா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் வை லலிதா, எஸ்மேன் ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் நர்மதா, பிரீதா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் ராகவி, ராகப்பிரியா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் சங்கீதா ஆண்டவரே உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் என் சாராள், எஸ் சாராள் ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் சாராள், சார்லஸ், சாராள், மேரி ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் செல்வி, சரண்யா, பிரைஸ்வின் ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் சங்கரி, வேதகுமாரி ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் உஷா, ஜஸ்டின், சுதா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் ஷாரன், பெட்சி, சுகன்யா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் விஜயா, அன்னாள், ஷர்மிளா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் ஸ்டெஃபி, தேவப்பிரியா ஆண்டவரே இந்த உறுப்பினர்களாக நிற்கவும் நினைத்தராஜத்தில் சேர்மனும் நாள்தோறும் பசுத்தாவில் பெருகும் மறுக்கான திருவையாளர்களை பலப்படுத்தியவர்களும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல நிலையான கடவுளே, பெருமாக இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியின்படியே திருச்சபையை பரிசுத்தாவின் ஆலயமாக நியமித்திருக்கிறேன். நாங்கள் கைகளை வைத்து இந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் இரண்டும் ஜெபங்களை இறக்கமாய் கேட்கிறோம். தந்தையை உங்கள் அன்பான திருக்கரங்கள் மேல் அமர்வதாக உங்கள் பரிசுத்தாவியானவர் எப்போதும் இவர்களோடு இருப்பாராக. தங்கள் வாழ்நாளெல்லாம் இவர்கள் உனக்கு ஊழியம் செய்யவும் உம்மோடு எக்காலம் இருக்கவும் இந்த வசனத்தை அறிந்து கீழ்ப்படிவதில் இவர்களை வழிநடத்தவில்லை. உம்மோடு பசுத்தாவியோடு ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் ஜெபங்களையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். இவ்வுலகில் பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் நாம் எல்லோரும் அவருக்கு சேவை செய்யவும் பரத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு நாம் பூரண ஐக்கியம் அடையவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. நீங்கள் திரும்பி
ஆயர் குடும்பத்தினருக்கும் செயலாளர், பொருளாளர், சேகர குழுவினருக்கும், மூப்பர்கள், ஃபெலோஷிப் கன்வீனர்ஸ் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களுடைய ஆலயத்திற்கு நான் விடப்படுத்துவதற்கு வருவது 2ஆம் முறை. அப்போது started the second round going around in the diocese. இன்னைக்கு காலையில் நான் பலவன் தாங்கல் போனேன். பழவன் தாங்கல் 15 மாதத்தில் 1வது முறையாக நான் போயிருக்கிறேன். ஒருவேளை ஒரு 1-2 ஆலயங்கள் இந்த ஒரு வருஷத்தில் இன்னும் விடப்படுத்தல் நடத்தாத ஆலயங்கள் அதில் 1-2 தான் இருக்கின்றன. அவைகளிலே பழவன் தாங்கல் உண்டு. குறிப்பாக காஞ்சிபுரம் அடிக்கடி நான் வருகிற ஒரு படம். ஒருவேளை இன்னைக்கு பிஷப்புடைய ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப அதிகமான ப்ரோக்ராம். காலையில் 7 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பழவன் தாங்கல்ல 12:30 மணிக்கு நான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 12:30. ஏன்னா அங்கேயே 12:30 12:40 ஆயிடுச்சு. அங்கேயே சாப்பிட சொன்னாங்க. எங்களை அங்கேயே சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் இங்கே லிட்டில் காஞ்சிபுரம் வர வேண்டி இருக்கிறதுனால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால nearly 1 o'clock அங்கே நாங்கள் பழவன் தாங்கல் போடும்போது அதுக்கு அடுத்தது லிட்டில் காஞ்சிபுரம் ஸ்கூல் டெடிகேஷன் 2 மணிக்கு வந்து அதன் பிறகு அப்கோர்ஸ் சம் மெம்பர்ஸ் ஹவுஸ் ஆர் விசிட்டட். சில வீடுகள் சந்திக்கப்பட்டன. முக்கியமாக அதனைத் தொடர்ந்து புத்தேரியில் அங்கு திருப்பதி குன்றம் பூசேகரத்தில் அவங்க நிலம் வாங்கி அங்கே ஒரு ஆலயம் கட்டுவதற்கான ஒரு இறைவேண்டல். அதற்கடுத்தது சாலபோகம் சேவையூர் தூய மார்க் ஆலயத்தில் கட்டி கொடுத்த அந்த ஆலயம் இன்றைக்கு வெகு விமரிசையாக ரொம்ப கிராண்டாக அது இறைவப்படைப்பு செய்யப்பட்டு ஒருவேளை நான் உங்கள் ஐயர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்கள் 5 மணிக்கு போட்டுருந்தீங்க. 7:30 மணி நான் வந்துட்டேன். அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வரதுக்கு உள்ள கரெக்டாக 8 ஆச்சு. நான் சொன்னேன் ஃபோட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம் முடிச்சிடலான்னு சொன்னாங்க. ஏற்கனவே உங்கள் டெக்கரேஷன்லாம் கலந்து போயிருக்கு. ஆல்ரெடி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்க, இப்போ கலந்துட்டு இருக்குது. இதில் வேற முடிச்சுட்டு எடுத்தாங்கன்னா அது நீங்கள் ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய எடுத்த மாதிரி இருக்கும். 20 வருஷத்துக்கு முந்தைய எடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்துருங்கப்பா, சில முகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இது கொடுத்துருக்கேன், கேரண்டி கொடுத்துருக்கேன். அவருக்கு 9 மணிக்கு நான் சர்வீஸ் முடிச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு? கஷ்டம் முடிக்கிறது. ஆனால் அவங்க இடப்பட்டது தான் ரொம்ப பெருசு. இதில் இந்த ஈவெண்ட்டிலே இடப்பட்டது தான் பெருசு. பிள்ளைகளை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வு இது 2வது முறையாக நான் இந்த ஆலயத்தில் வந்து திடப்பட்டல் நடத்துவது. இது ஒரு சிறப்பான நிகழ்வு. உங்களுடைய ஆயர் திருப்பதிக்கு குண்டத்தில் நிறைய பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த ஐயர் வீடு கட்டுறது, காசு இருக்குதோ இல்லையோ கட்டுறது மாதிரி ஒரு கோயிலை போடுறது, நீண்ட கனவுகள், வானளாவிய கனவுகள். பரவாயில்ல, சிலதெல்லாம் மெட்டீரியல்ஸ் ஆகிட்டு வருது. புத்தேரிகளெல்லாம் அந்த லேண்ட் வாங்கினது அதெல்லாம் ரொம்ப கிடைக்காது. சாலபோகம் அருமையானவர்கள், அவர் பேரில் தான் எல்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் பேரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதெல்லாம். இப்போ ஒன்லி சும்மா அதை வந்து பிளேஸ்மெண்ட், இப்போ எக்ஸிக்யூஷன் இனிஷியேஷன் அவர் பீரியடா இருக்கு. அப்படி பெரிய பணிகளை செய்து இங்கே அவர்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு என்ன நாங்கள் ஐயர் மாநில பல ரிப்போர்ட் வருது. உங்க ஐயர் ரொம்ப உற்சாகமானவர். ஏன் இதை சொல்றேன்னா, ஐயர் மாநில பல ரிப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான சில ஸ்பெஷல் ரிப்போர்ட். என்னன்னா, ஐயா 24 மணி நேரம் ஐயர் தூங்குறாங்க. அருமையான ரிப்போர்ட். எப்படி தூங்க முடியும்? உண்மையா நான் சொல்றேன், இந்த சர்ச்சிலிருந்து சொல்றேன்,
வீட்டை வெளியே பூட்டிட்டு உள்ள தூங்குறாரு. எப்படி? உள்ள பூட்டிட்டு தூங்கினாலும் பரவாயில்ல, உள்ள பூட்டிட்டு தூங்கினாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனா ஒரு ஐயர் உள்ள இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு? உண்மை நான் சொல்றது உண்மை. வெளியே பூட்டிட்டு உள்ள தூங்குறாரு. எப்படி? ஈஸி. விழுந்த கட்டோ 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 கட்டு வெளியே. இன்னொரு வயிறாரு வளைய முடியல, குனிய முடியல. வயிறாரு வளைய முடியாதவருக்கு, குனிய முடியாதவருக்கு, நடக்க முடியாது, ஓட முடியாது. இவங்க கிட்ட எல்லாம் பெரிய பெரிய தச்சு கூட்டு வச்சுக்கணும். இன்னும் ஆகுது தச்சு. இவராலே வளைய முடியல, குனிய முடியல, சபையால் வளைய போறாங்க, குனிய போறாங்க. எப்ப இதெல்லாம் சொல்றதுன்னா, இப்படி ஒரு பக்கம் அழிவு. ஒரு 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 நான் நினைக்கிற இளம் ஆயர்கள்ல தூங்குற ஆயர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் ரிப்போர்ட்ல வருது. ஐயா இவர் அதிகமா தூங்குறாரு, சம்டைம் ஆட்டம்ல தூங்கிடுறாரு. அந்த ஒரு இளைஞருக்கு வந்துருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்க 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 அந்த கடிதாசிங்க வருது இல்ல, என்ன கடிதாசிங்க? அந்த மொட்டையகரம் எழுதுறாங்க. நிறைய மீனிங் இருக்கு மொட்டைக்கு. நாட்களே முடியலாத மட்டும் இல்ல, மொட்டைக்கு நிறைய மீனிங் இருக்கு. அப்படி உங்கள் ஆயர் துடிப்பாளர், உற்சாகமா மக்களிடத்துல நமக்கு என்ன ஒரு உறவும் அவர் உற்சாகம் வச்சுக்கிறது, அதை வாழ்த்துகிறேன். பிள்ளைகள், இந்த திடப்படுத்தல் நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வு. தூய ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும். தூய ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா துணிவு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் வந்து துணிவு கொடுக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பேதுரு பாருங்க, பயந்து பயந்து போயிட. ஒரு பொம்பளைக்கு பயப்படுறான். ஒரு சாதாரண ஒரு பொம்பளைக்கு, குளிர் காலத்தில் இருக்கிற பொம்பளைக்கு என்ன ஆயிடலாம்? பயப்படுறான். பயந்து என்ன சொல்றான்? பொய்யெல்லாம் சொல்றான். பயந்து அது பெரிய பெரிய அவன் தெரியுமா? அந்த ஆளு அவன் வந்து என்னென்ன சொன்னாலும் அதில் அழகா சும்மா இந்த இலக்கணமா எழுதி வச்சுக்கணும். அவரை நான் அறிய சத்தியம் பண்ணவும் சபிக்கவும், சபிக்கவர் என்னன்னு சபிச்சிருப்பான் பாருங்க. சும்மா லிட்டரலா பார்த்தேன். அப்படி பயந்து போன அந்த பேதுருதான் தூய ஆவியானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பெற்று தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கின பிறகு இன்னைக்கு என்ன தெரியுமா? சர்ச் வந்து அவருடைய என்ன சொல்றாரு? நீ என்னப்படுவார் என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அவன் பேர் என்ன? திடப்பட்ட பிள்ளைன்னு சொல்லுவா. பேருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? திடப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க எனக்கு கேள்விப்படுறீங்களா? என்ன பேரு? அது என்ன பேரா இருக்கும் சொல்லுங்க. பேருக்கு என்ன பேரு? சைமன், சீமோன். அதான் அவன் ஒரிஜினல் பேரு, சைமன். ஆனா ஜீசஸ் என்னன்னு சொல்றாரு? நீ என்ன என்று அழைக்கப்படுவாய்? கேபாஸ். கேபாஸ் இல்லையா? கேபா அப்படின்னா ராக். கிரேக்கத்துல பெட்ராஸ். பெட்ராஸ்னா ராக், கல். கல். நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய், நீ கல் என்று அழைக்கப்படுவாய். ஏன்? இந்த கல்லின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன். அப்ப பீட்டர் தான் ஃபர்ஸ்ட். நீங்க கேத்தலிக் சர்ச் போனீங்கன்னா போகலாம். கேத்தலிக் சர்ச் போகும்போது பாருங்க, கேத்தலிக் சர்ச் இருக்காங்க, அங்க வாசல்ல போட்டு வச்சிருப்பான். என்னன்னா, இந்த உலகத்தில் பணியாற்றின போப்புமார்கள், இந்த உலகத்தில் பணியாற்றின போப்புமார்கள். இன்றைய போப்பு யாருக்கா தெரியுமா? இப்ப ஒரு போப்பு இருக்காரு, ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு போப்பு. அவர் இதுக்கு முந்தி ஜான் பால் II இருக்கார். ஜான் பால் II ஒரு தாத்தா, உங்களுக்கு தெரியும். தெரசா அம்மா, அன்னை தெரசா தப்பா அவங்க இருக்கார், அந்த அவர் இருக்கார். இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யாருக்காரு? இந்த திரைப்படத்தில் எடுக்கிறவங்க அந்த பேர் தெரியுமா? அந்த போப்பு பேரு யார்? அந்த போப்பு ஐயா போப்பாவது கோப்பாவது